நம்ம அடுத்து பார்க்க போகிற காம்பனண்ட் வந்து நம்ம ஹீரோ. இவர் தான். நான் ஏன் இவரை ஹீரோன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இவர் தான் நம்ம சர்க்கியூட்டில் இருக்கிற அத்தனை காம்பனண்ட்டுக்குமே பவர் தரணும். 9 வோல்ட் பவர் சப்ளையை இவருக்கு இன்புட்டாக கொடுப்போம் இந்த பின்னில். ஸோ சென்டர் பின் வந்து நம்ம காமன் கிரவுண்ட் பண்ணிவிடுவோம். லாஸ்ட் பின்லேருந்து தான் 5 வோல்ட் அவுட்புட்டை வந்து கொடுப்போம். இந்த பின்லேருந்து தான் நம்மளோட ப்ராடக்ட்டில் அத்தனை காம்பனண்ட்டுக்குமே பவர் சப்ளை வந்து இதுலேருந்து தான் போகணும். ஸோ 5 வோல்ட்டுக்கும் கம்மியாக தான் நம்மளோட காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குதுன்றதுனால எல்லா லோடுமே இந்த பர்டிகுலர் பின்லேருந்து தான் எடுப்போம். ஸோ அதனாலையும் 9 வோல்ட்டை 5 வோல்ட்டை கம்மி பண்ணி தரதுனாலையும் இவர் எப்போவுமே வந்து ஹீட்டாக இருப்பார். ஸோ இவரை காம் டவுன் பண்ணுறதுக்கு தான் இவரோட ஃப்ரெண்டு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இவர் பேர் வந்து ஹீட் சிங்க்குன்னு சொல்லுவாங்க. அலுமினியம் கோர் காம்பனண்ட் இது. ஸோ இவங்க 2 பேரையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு பேஸ்ட்டு தடவி நம்ம இங்கே வந்து வச்சு நம்ம ஸ்க்ரூ போட்டு ஜாயின் பண்ணிடணும். ஸோ இப்படி தான் வந்து இவங்க 2 பேரும் பிசிபி போர்டில் இன்சர்ட் பண்ணணும். நம்மளோட ப்ராடக்ட்டில் டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் 2 யூனிட் இருக்கு இல்லையா? ஸோ இவங்க 2 யூனிட்லேயுமே பயன்படுவாங்க. ஸோ 2மே வாங்கிட்டேன். இது டிரான்ஸ்மிட்டர் சைடில், இது ரிசீவர் சைடில். ஸோ ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டரும் வாங்கிட்டேன். ஸோ இவர் ஹீரோ அப்படின்னா ஹீரோயின் யாருன்னு தெரியணும்ல, அவங்க தான் மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ ESP32 C3 சிப்பு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன் அவங்களுக்கு ஹீரோயின் சொல்கிறேன்னா, அவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட தான் எல்லா ப்ரோக்ராமும் நம்ம உள்ளே அப்லோட் பண்ணி நம்ம இது பண்ணுவோம். ஸோ அவங்க தான் வந்து கண்ட்ரோலிங் எல்லாமே பண்ணுறது. இவர் ஜஸ்ட்டு வந்து பவர் மட்டும்தான் கொடுப்பாரு. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற காம்பனண்ட் வந்து நம்ம ஹீரோ. இவர் தான். நான் ஏன் இவரை ஹீரோன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இவர் தான் நம்ம சர்க்கியூட்டில் இருக்கிற அத்தனை காம்பனண்ட்டுக்குமே பவர் தரணும். 9 வோல்ட் பவர் சப்ளையை இவருக்கு இன்புட்டாக கொடுப்போம் இந்த பின்னில். ஸோ சென்டர் பின் வந்து நம்ம காமன் கிரவுண்ட் பண்ணிவிடுவோம். லாஸ்ட் பின்லேருந்து தான் 5 வோல்ட் அவுட்புட்டை வந்து கொடுப்போம். இந்த பின்லேருந்து தான் நம்மளோட ப்ராடக்ட்டில் அத்தனை காம்பனண்ட்டுக்குமே பவர் சப்ளை வந்து இதுலேருந்து தான் போகணும். ஸோ 5 வோல்ட்டுக்கும் கம்மியாக தான் நம்மளோட காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குதுன்றதுனால எல்லா லோடுமே இந்த பர்டிகுலர் பின்லேருந்து தான் எடுப்போம். ஸோ அதனாலையும் 9 வோல்ட்டை 5 வோல்ட்டை கம்மி பண்ணி தரதுனாலையும் இவர் எப்போவுமே வந்து ஹீட்டாக இருப்பார். ஸோ இவரை காம் டவுன் பண்ணுறதுக்கு தான் இவரோட ஃப்ரெண்டு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இவர் பேர் வந்து ஹீட் சிங்க்குன்னு சொல்லுவாங்க. அலுமினியம் கோர் காம்பனண்ட் இது. ஸோ இவங்க 2 பேரையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு பேஸ்ட்டு தடவி நம்ம இங்கே வந்து வச்சு நம்ம ஸ்க்ரூ போட்டு ஜாயின் பண்ணிடணும். ஸோ இப்படி தான் வந்து இவங்க 2 பேரும் பிசிபி போர்டில் இன்சர்ட் பண்ணணும். நம்மளோட ப்ராடக்ட்டில் டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் 2 யூனிட் இருக்கு இல்லையா? ஸோ இவங்க 2 யூனிட்லேயுமே பயன்படுவாங்க. ஸோ 2மே வாங்கிட்டேன். இது டிரான்ஸ்மிட்டர் சைடில், இது ரிசீவர் சைடில். ஸோ ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டரும் வாங்கிட்டேன். ஸோ இவர் ஹீரோ அப்படின்னா ஹீரோயின் யாருன்னு தெரியணும்ல, அவங்க தான் மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ ESP32 C3 சிப்பு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன் அவங்களுக்கு ஹீரோயின் சொல்கிறேன்னா, அவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட தான் எல்லா ப்ரோக்ராமும் நம்ம உள்ளே அப்லோட் பண்ணி நம்ம இது பண்ணுவோம். ஸோ அவங்க தான் வந்து கண்ட்ரோலிங் எல்லாமே பண்ணுறது. இவர் ஜஸ்ட்டு வந்து பவர் மட்டும்தான் கொடுப்பாரு.